இக்காணொளியில் காப்போத சாதாரண தர மாணவர்களுக்கான பகுதி 1 வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாட உள்ளேன். அந்த வகையிலே முதலாவது, ஒரு விற்பனை நிறுவனம் தனது வாடிக்கையாளர் தகவல் முறைமையின் சேவை வளங்களை நவீனமயமாக்குகின்றது. இந்த இலக்கை அடைய மிகவும் பயனுள்ளதாக அமையும் வன்பொருட்கள் எவை? ஒரு வியாபார நிறுவனம் தன் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை நவீனமயப்படுத்துகின்றது. இதற்கு என்னென்ன வன்பொருட்கள் தேவை என்பது தொடர்பாக நமக்கு கேட்கப்பட்டுள்ளது. இதிலே உண்மையாக நமக்கு கட்டாயம் ஒரு கணினி தேவை என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே நாங்கள் இந்த விடைகளை பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மடிக்கணினி மற்றும் அச்சுப்பொறி. இதிலே மடிக்கணினி என்பது எங்களுக்கு அவசியமான ஒன்றாக காணப்படுவதோடு, இங்கே வாடிக்கையாளர் தகவல் முறைமையை பொறுத்தவரையிலே இந்த அச்சுப்பொறி என்பது எங்களுக்கு உண்மையாக தேவைப்படாத ஒரு விடயமாக காணப்படுவதால் இந்த விடை பொருத்தமற்றதாக அமைகின்றது. இரண்டாவது விடை மேசைக்கணனி மற்றும் தொடுதிரை என்று தரப்பட்டுள்ளது. கணனி ஒன்று கட்டாயம் அவசியம். அதேபோல் தொடுதிரை என்பது நமக்கு தரவுகளை இலகுவாக உள்ளீடு செய்து கொள்வதற்கும் அதேபோல் தரவுகளை தேடி பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு சிறந்த முறையாக காணப்படுவதால் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் மற்ற விடைகளையும் பார்த்ததன் பின்னர் மிகவும் பயனுள்ளதாக அமையும் மென்பொருள் என்ற அடிப்படையிலே விடையை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது விடையை பார்ப்போமாக இருந்தால் டேப்லெட் மற்றும் இயக்குபடி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே டேப்லெட் கணனி என்பது எங்களுக்கு மேலே தேவையான ஒரு விடயம். ஆனால் இயக்குபடி என்பது எங்களுக்கு கணனி விளையாட்டுகளுடன் தொடர்புபட்டதால் இங்கே அது தேவையற்ற ஒரு வன்பொருளாக காணப்படுகின்றது. நான்காவது மேசைக்கணனி மற்றும் வருடி ஆகியன தரப்பட்டுள்ளன. மேசைக்கணனி அவசியமாக காணப்படுவதோடு வருடி என்பதும் நமக்கு தேவையற்ற ஒரு வன்பொருளாக இங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடையும் ஒரு பொருத்தமற்ற விடையாக காணப்படுகின்றது. ஆகவே மிகவும் பொருத்தமான விடையாக நாங்கள் இங்கே கருதக்கூடியது மிகவும் பயனுள்ள வன்பொருளாக அமைவன மேசைக்கணனி மற்றும் தொடுதிரை என்பவற்றினை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக காணப்படும். இரண்டாவது வினா, பாடசாலை ஒன்று அதன் கணனி ஆய்வுக்கூடத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு வகையான கணினி திரைகளை பரிசீலித்து வருகின்றது. பாடசாலை ஒன்று தன்னுடைய கம்ப்யூட்டர் லேப்பை டெவலப் பண்ண இருக்கணுமாம். இதற்கு கணினி திரைகள் வாங்குவதற்காக பல்வேறு கணினி திரைகள் தொடர்பாக பரிசீலித்து வருகின்றனவாம். இதிலே எந்த வகையான திரை மெலிதான தோற்றம், குறைந்தளவு மின் நுகருதல் மற்றும் தெளிவான படக்காட்சி ஆகியவற்றினை கொண்டதென்று கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே மிகவும் மெல்லிய தோற்றத்தை கொண்டதாகவும் குறைந்தளவு மின்னை நுகருதல் மற்றும் தெளிவான படக்காட்சி, உண்மையிலேயே நாங்கள் ஒரு கணினி திரை மானிட்டர் ஒன்றினை தெரிவு செய்யும் போது இந்த விடயங்களை கருத்தில் கொள்வதல் மிகவும் அவசியமான விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கே விடைகளை நோக்குவோமாக இருந்தால் சிஆர்டி என்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த கதோட் ரே டியூப் என்று சொல்லிக்கொள்வோம். இது ஆரம்ப காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு திரை வகையாக காணப்படுகின்றது. இது ஒரு பொருத்தமற்ற விடையாகவே அமைகின்றது. அடுத்ததாக எல்சிடி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவும் நமக்கு பொருத்தமற்ற ஒரு விடையாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் எல்சிடிக்கு பின்னராக மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டதாக இந்த எல்இடி என்பது காணப்படுகின்றது. ஆகவே இந்த எல்சிடி என்பதும் பொருத்தமற்ற விடையாக அமையும். இங்கே நான்காவது விடையாக பிளாஸ்மா என்பது தரப்பட்டிருக்கின்றது. இது நமக்கு ஒரு புதிய சொல்லாக காணப்படுமாக இருக்கின்ற போதும் இதுவும் ஒரு வகையான கணினி திரையாக காணப்படுகின்றது. இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த எல்இடியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அதிகளவு மின்னை நுகர்வதாகவும் இதனுடைய அந்த தொழிற்பாட்டு காலம் மிகவும் குறைந்தளவாகவும் காணப்படுகின்றது ஒப்பீட்டளவில் எல்இடியுடன் ஒப்பிடும்போது. ஆகவே நமக்கு இந்த விடையும் பொருத்தமற்ற விடையாக அமைகின்றது. ஆகவே இந்த வினாவிற்கான சரியான விடையாக எல்இடி என்பது காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த பாடசாலை கணினி ஆய்வுக்கூடத்தை மேம்படுத்துவதற்கு இந்த எல்இடி வகையான திரைகளை நாங்கள் தெரிவு செய்வதன் ஊடாக இந்த மெலிதான தோற்றம், குறைந்தளவு மின் நுகருதல் மற்றும் தெளிவான படக்காட்சி ஆகியவற்றை கொண்டது என்பதற்கு அது பொருத்தமாக அமையும். மூன்றாவது வினா, எந்த நினைவக வகை மைய முறைவழி அலகு மற்றும் பிரதான நினைவகத்துக்கு இடையே இடைமுகமாக செயற்படுகிறது? இது அடிக்கடி பயன்படுத்தப்படும் தரவு மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு விரைவான அணுகலை வழங்குகின்றது. இங்கே இரண்டு விடயங்கள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த வினாவிலே.
எந்த நினைவக வகை மைய முறைவழி அலகு மற்றும் பிரதான நினைவகத்துக்கு இடையே இடைமுகமாக காணப்படுகின்றது. அந்த சிபியுவுக்கும் ரேமுக்கும் இடையே இடைமுகமாக காணப்படுகின்றது என்றும் கேட்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இது அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற தரவு மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு விரைவான அணுகலை வழங்குகின்றது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இதிலே எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அறிந்திருக்கின்றோம், அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற தரவுகள் எங்களுக்கு பதுக்கு நினைவகம் என்று சொல்லப்படுகின்ற கேஷ் மெமரியிலே தான் காணப்படும் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே கற்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விடையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வாசிப்பு மட்டு நினைவகம் ரொம் என்பது தரப்பட்டிருக்கின்றது. இது கணினியின் அடிப்படை முறைவழிக்கு தேவையான கட்டளைகளை தேக்கி வைக்கின்ற ஒரு நினைவகமாக காணப்படுகின்றது. அதோடு இதில் பயோஸ் கட்டளை சேமிக்கப்பட்டிருக்கும். இது அந்த உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தாலேயே அந்த பயோஸ் கட்டளை சேமிக்கப்பட்டிருக்கும் இந்த ரொம் என்பதில். ஆகவே இந்த விடை எங்களுக்கு பொருத்தமற்ற விடையாக அமையும். அதே போல் பதுக்கு நினைவகம், இது ஏற்கனவே சொல்லிவிட்டோம். நாங்கள் இந்த வினாவை பொறுத்தவரையிலே மிக பொருத்தமான விடையாக இதுதான் காணப்பட போகின்றது. ஆகவே பதுக்கு நினைவகம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். மூன்றாவதாக இங்கே பதிவகங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பதிவகங்கள் ரெஜிஸ்டர்ஸ் என்பது இது மைய முறை வழியாக அல்லது சிபியுக்கு உள்ளேயே காணப்படுகின்ற ஒரு நினைவகம். ஆகவே இங்கே எங்களுக்கு வினாவிலே தரப்பட்டிருக்கிறது எந்த நினைவக வகை மைய முறை வழி அலகு மற்றும் பிரதான நினைவகத்துக்கு இடையே இடைமுகம் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பதிவகங்கள் என்பதும் ஒரு பொருத்தமற்றபடியாகவே காணப்படும். அதே போல் இங்கே இந்த பதிவகங்களிலே ஏஎல்யூவில் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த முறைவழிக்கு தேவையான தரவுகள் தற்காலிகமாக வைத்திருக்கின்ற ஒரு நினைவகமாகத்தான் இந்த பதிவகங்கள் காணப்படுகின்றன. அதே போல் நான்காவதாக தரப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு இந்த பட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் எங்களுக்கு தெரியும், இது நாங்கள் இந்த தரவுகளை நிரந்தரமாக சேமித்து வைப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சேமிப்பு சாதனம். ஆகவே இது அந்த சிபியு மற்றும் மெயின் மெமரிக்கு இடையிலே இடைமுகமாக தொழிற்பட மாட்டாது. ஆகவே இந்த பட்டு என்பதும் பொருத்தமற்றபடியாக காணப்படுகின்றது. எனவே நமக்கு இந்த வினாவுக்கு மிக பொருத்தமான விடையாக சரியான விடையாக அமைவது பதுக்கு நினைவகம் ஆகும். நான்காவது வினா, வலையமைப்பு தரவு ஊடுகடத்தலில் பின்வருவனவற்றுள் எது குறைந்த செலவில் குறுகிய தூர ஊடுகடத்தலுக்கு மிகவும் பொருத்தமானது? எங்களுக்கு தரவை ஊடுகடத்த வேண்டும், அதிலே செலவு குறைவாக அமைய வேண்டும், அத்தோடு தரவு கடத்த வேண்டிய தூரமும் குறுகியதாக அமைய வேண்டும். இதற்கு பொருத்தமான ஊடுகடத்தல் ஊடகம் எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விடை முறுக்கிய கம்பி சோடி என்று தரப்பட்டிருக்கின்றது, ட்விஸ்டர் பேர். இந்த ட்விஸ்டர் பேர் என்பது நமக்கு இங்கே மேலே வினாவிற்கு சரியான விடையாக அமையக்கூடியதாக அமைகின்றது. ஏனென்று சொன்னால் ட்விஸ்டர் பேர் கேபிள் செலவு குறைவாக காணப்படுவதோடு குறுகிய தூரம், அதாவது 100 மீட்டர்களுக்கு உட்பட்ட தூரங்களுக்கு நாங்கள் தரவுகளை ஊடுகடத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. ஓரைச்சு வடம் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஆண்டனாக்கள், சிசிடிவி வடங்கள் போன்றவற்றிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கேபிளாக வடமாக காணப்படுகின்றது. ஒளியியல் நேர்கள் நீண்ட தூரங்களுக்கு விரைவாக தரவுகளை ஊடுகடத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். இதனுடைய விலைகள் ஒப்பீட்டளவில் அதிகமாக காணப்படும். அதேபோல் வழிப்படுத்தப்படாத ஊடகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கே வழிப்படுத்தப்படாத ஊடகம் என்னும்போது பல்வேறு ஊடகங்கள் அதற்குள்ளே நமக்கு உள்ளடங்க போகின்றது. உதாரணமாக வானொலி அலைகள், நுண்ணலைகள், செய்மதி தொடர்பாடல், செங்கல் கதைகள், இவ்வாறு பல ஊடகங்கள் இங்கே உள்ளடங்க போகின்றது. ஆகவே செலவு குறைந்த குறுகிய தூர ஊடுகடத்துக்கு மிகவும் பொருத்தமானதாக அமைவது முறுக்கிய கம்பி சோடி ஆகும். ஆகவே இந்த முதலாவது விடை எங்களுக்கு பொருத்தமான விடையாக அமையும். ஐந்தாவது வினா, எந்த வலையமைப்பு இடவியல் சாதனங்களுக்கிடையே தனிப்பாதைகளை வழங்குவதோடு, அதாவது எந்த வலையமைப்பு இடவியல் சாதனங்களுக்கிடையே தனிப்பாதைகளை வழங்குவதோடு அதிக நம்பகத்தன்மையை வழங்குகின்றது, ஆனால் வடிவமைப்பு மற்றும் பராமரிப்பில் அதிக சிக்கலானது? எங்களுக்கு சாதனங்களுக்கிடையே தனிப்பாதைகளை வழங்குவது என்ற ஒரு
கூற்றுடனே நாங்கள் முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது எங்களுடைய மெஷ் டோபாலஜி தான் இதற்கு மிகவும் பொருத்தமானதாக அமையும். ஆகவே இந்த வினாவிற்கு 4வது விடை பொருத்தமான விடையாக அமையும். இங்கே உடுவடிவ இடவியல் என்று நாங்கள் பார்க்கும்போது மையத்திலே ஒரு ஆழி அல்லது குவியத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே கணனிகள் இணைக்கப்பட்டதாக காணப்படும். இந்த மையத்திலே வந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆழி அல்லது குவியம் கொண்டதாக காணப்படும். அதே போல் இந்த பாட்டை வடிவ இடவியல் பஸ் டோபாலஜி என்பது எங்களுக்கு பிரதான வடம் ஒன்றை கொண்டிருக்கும். அதிலே அங்கே கணனிகள் பொருத்தப்பட்டு காணப்படும். அத்தோடு இந்த வளைய வடிவ இடவியல் என்பது நமக்கு அருகிலுள்ள 2 கணனிகளுடன் தொடர்புகளை கொண்டதாக அமைகின்ற ஒரு இடவியலாக நமக்கு காணப்படுகின்றது. இது அருகிலுள்ள 2 கணனிகளுடன் மாத்திரம் தொடர்புகளை கொண்டதாக உருவாக்கப்பட்டு இருக்கும். ஆகவே இந்த தனித்தனி பாதைகளை வழங்குகின்ற ஒரு இடவியல் கண்ணி வடிவ இடவியல் என்று சொல்லிக்கொள்வோம். அதாவது மெஷ் டோபாலஜி என்பது சரியான விடையாக அமையும். 6வது வினா, ஒரு வலையமைப்பில் ஆளியின் பயன்பாடு, அதாவது சுவிட்சின் பயன்பாடு என்ன என்று கேட்கப்பட்டிருக்கின்றது ஒரு நெட்வொர்க்கில். முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல வலையமைப்புகளை ஒன்றாக இணைத்தல். இந்த பல வலையமைப்பு இணைந்தது ஒரு இணையம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் மற்றது ஆளியை பொறுத்த மட்டிலே இந்த வலையமைப்புகளை ஒன்றாக இணைக்கின்ற வேலைகளை செய்வது இல்லை, சரிதானே? அதே போல் வலையமைப்பில் உள்ள சாதனங்களுக்கிடையில் வயர்லெஸ் இணைப்பினை வழங்குதல், அதாவது வடமற்ற இணைப்புகளை வழங்குதல் சுவிட்சின் பயன்பாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுவும் பொருத்தமற்றபடியாக காணப்படுகின்றது. 3வது, வலையமைப்பில் பல சாதனங்களை இணைப்பதற்கும் மற்றும் சாதனங்களுக்கிடையே வலையமைப்பு நெரிசலை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறதாம். அதாவது நெட்வொர்க்கில் பல சாதனங்களை இணைக்கிறதுக்கும் மற்றும் அந்த வலையமைப்பிலே உள்ள நெரிசல்களை நெட்வொர்க் டிராஃபிக்கை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் பொருத்தமான ஒரு விடையாக காணப்படுகின்றது. 4வது விடையாக சொல்லப்பட்டிருக்கின்றது வலையமைப்பில் அனுப்பப்படும் தரவினை குறிமுறையாக்குறதுக்கு. அதாவது நாங்கள் என்கிரிப்ஷன் என்று சொல்லிக்கொள்வோம். ஒரு தரவை இன்னொரு தரவாக மாற்றி நாங்கள் அனுப்பிக்கொள்வோம் அல்லது நமக்கு தேவைக்கேற்ற வகையில் அதை பயன்படுத்தி கொள்வோம். ஆகவே இந்த குறிமுறையாக்குறதுக்கு நமது சுவிட்ச் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆகவே 3வது விடையான வலையமைப்பில் பல சாதனங்களை இணைப்பதற்கும் மற்றும் சாதனங்களுக்கிடையே வலையமைப்பு நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்த சுவிட்ச் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. 7வது வினா எங்களுக்கு ஒரு கணக்குடன் தொடர்பட்டதாக காணப்படுகின்றது. பின்வரும் பெருமானங்களில் சிறியது எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு 4 பெருமானங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது 4 விடைகளாக. இந்த 4 விடைகளிலும் தரப்பட்ட பெருமானங்களில் எது மிகச் சிறிய பெருமானம் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான எண் முறைமைகளாக தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது அடி 2 கொண்ட எண் முறைமை, அடுத்தது 8, அடுத்தது 16 எண் முறைமை அடி 16, 4வது 10 எண் முறைமையாக காணப்படுகின்றது. இவ்வாறான வினாக்களுக்கு சிறிய பெருமானம் எது அல்லது மிகப்பெரிய பெருமானம் எது, இவ்வாறு வினாக்கள் வரும்போது நாங்கள் இந்த பெருமானங்கள் அனைத்தையும் ஏதோ ஒரு எண் பெருமானத்துக்கு மாற்றுவதனூடாக ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு இலகுவாக அமையும். அந்த வகையில் எமக்கு மிகவும் பரிச்சயமானது ஒப்பிட்டு பார்ப்பதற்கு 10 எண்ணிற்கு எல்லா பெருமானங்களையும் மாற்றுவது. ஆகவே 4வது விடை ஏற்கனவே 10 பெருமானத்தில் காணப்படுகின்றது. மற்ற 3 விடைகளையும் நாம் 10 பெருமானத்துக்கு மாற்றுவதன் ஊடாக நாங்கள் இந்த விடையினை இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். இங்கே எவ்வாறு நாங்கள் இந்த ஒவ்வொரு இலக்கத்தையும் 10 எண்ணுக்கு மாற்றுவது என்பது நமக்கு தெரியும். நாங்கள் அவற்றை மதிப்பேற்றும் காரணிகளால் ஒவ்வொரு இலக்கங்களையும் பெருக்கி ஒன்றுடன் ஒன்று கூட்டுவதனூடாக நாங்கள் இந்த பெருமானங்களை 10 எண்ணுக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். இங்கே இதிலே வந்து பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த 0 என்ற வாரவற்றிற்கு நாங்கள் பெருக்கும்போது விடையிலே 0 வரும். ஆகவே நாங்கள் அவற்றை கருத தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு பகுதி 1இல் உள்ள ஒரு வினா. செய்முறையை நாங்கள் மிக இலகுவாக சுருக்கமாக செய்து நேரத்தை மீதப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இதிலே இந்த 1னுடைய மதிப்பேற்றும் காரணியாக 2னுடைய 0ம், அதே போல் இது 2னுடைய 1, 2னுடைய 2, 2னுடைய 3, 2ன் 4ஆம் அடுக்கு, இவ்வாறு மதிப்பேற்றும் காரணிகள் அமையும்.
இங்கே நாங்கள் இந்த 3 இடத்திலே 1 வருகின்றது. அவற்றினை மட்டும் நாங்கள் பெருக்கி ஒன்றுடன் ஒன்று கூட்டுவதன் ஊடாக நாங்கள் அடி 10க்கு இவற்றை மாற்றக்கூடியதாக அமையும். இதனுடைய மதிப்பேற்றும் காரணியாக அமைவது இது 0, 1, 2, 3, 4 இரண்டினுடைய 4ஆம் அடுக்காக அமையும். ஆகவே இரண்டினுடைய 4ஆம் அடுக்கின் பெறுமதி 16. இந்த 16 நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த 1ஆல் பெருக்குகின்றோம். அதற்கு பிறகு நாங்கள் சக அடையாளத்தை இட்டு அடுத்த இந்த ஒன்றினுடைய மதிப்பேற்றும் காரணியாக நமக்கு 2னுடைய 3ஆம் அடுக்கு காணப்படுகின்றது. ஏன் இது 0, 1, 2, 3 இரண்டுடைய 3ஆம் அடுக்கின் பெருமானம் 8. ஆகவே 1 தர 8 என்று பெருக்கிக் கொள்கின்றோம். இந்த 2 பூஜ்ஜியங்களும் எங்களுக்கு பெருக்க தேவையில்லை என்று சொன்னால் பூஜ்ஜியத்தால் பெருக்கும்போது நமக்கு விடை 0ஆக அமையும். இறுதியாக உள்ள இந்த ஒன்றினுடைய மதிப்பேற்றும் காரணி 2ன் 0ஆம் அடுக்கு. எங்களுக்கு தெரியும் எண்ணத்தின் 0ஆம் அடுக்கின் பெருமதி 1. ஆகவே 1 தர 1 என்று அமையப் போகின்றது. இந்த ஒவ்வொன்றினையும் பெருக்கி கூட்டுவதனூடாக நாங்கள் 11 எண்ணை பெறக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே பகுதி 1 வினாவை பொறுத்த மட்டிலே இவ்வளவு படிமுறைகளை எழுதி இவ்வாறெல்லாம் கூட்டி நாங்கள் கண்டு கொண்டிருக்க தேவையில்லை. நாம் அதிகளவு பயிற்சிகளின் ஊடாக மிக விரைவாக நாங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய பெறுமதி 2னுடைய 0 என்றால் 1. ஆகவே 1 தர 1 1. இங்கே 2ன் 3 8 தர 1 8. 8 3 9. அதேபோல் இது 2னுடைய 4 16. 16 9 25 என்று மனதால் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக அமைய வேண்டும். ஆகவே 25 என்பது நமக்கு இந்த முதலாவது பெருமானத்தை நாம் அடி 10க்கு மாற்றும்போது கிடைக்கின்றது. அதே போல் 131 அடி 8 எங்களுக்கு இரண்டாவதாக தரப்பட்ட விடை. அதை நாங்கள் மாற்றும்போது இது 8னுடைய 0ஆம் அடுக்கு, 8ன் 1, 8ன் 2 என்றவாறு அமையப் போகின்றது அந்த மதிப்பேற்றின் காரணிகள். 8னுடைய 2ன் பெருமானம் 64. ஆகவே 1 தர 64 சக 8னுடைய 1ஆம் அடுக்கின் பெருமானம் 8. ஆகவே 3 தர 8 சக அங்காலே 8னுடைய 0ஆம் அடுக்கு 1. எந்த ஒன்றின்றையும் 0ஆம் அடுக்கு எங்களுக்கு 1 என்பது தெரியும். ஆகவே 1 தர 1 என்றவாறு அமையப் போகின்றது. ஆகவே 64 சக 24 சக 1 மொத்தமாக எங்களுக்கு 89 கிடைக்கின்றது. அதே போல் மூன்றாவது விடை 39 அடி 16 என்று தரப்பட்டிருக்கின்றது. அதை மாற்றுவோமாக இருந்தால் இது மதிப்பேற்றும் காரணியாக 16ன் 0 16ன் 1 காணப்படுகின்றது. ஆகவே 3 தர 16 சக 9 தர 1 அதனுடைய பெறுமதி 57ஆக அமைகின்றது. ஆகவே இந்த 25 89 57 46 இவற்றிலே மிகச்சிறிய பெருமானமாக அமைவது இந்த 25. ஆகவே நமக்கு இந்த முதலாவது விடை இந்த பெருமானங்களில் மிகச்சிறிய பெருமானமாக அமையும். 8வது வினா, பின்வரும் எது எண்ம 101 அடி 8ற்கு சமவலுவற்றது? அதாவது இந்த 101 அடி 8 எண்ம எண் 101 என்று தரப்பட்டிருக்கின்றது. இதற்கு சமவலுவற்றது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு சமனாக அமையாத பெருமானம் எது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த வினாவிற்கும் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அடி 10ற்கு 11 எண்ணிற்கு மாற்றுவதன் ஊடாக நாங்கள் விடையை மிக இலகுவாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த 1018 என்பதை நாங்கள் 11 எண்ணாக மாற்றுவோமாக இருந்தால் நாங்கள் அவற்றினுடைய மதிப்பேற்றும் காரணிகளை போட்டு அதனால் பெருக்கி கூட்டி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். அந்த வகையில் இங்கே 65 என்பது நமக்கு விடையாக கிடைக்கின்றது. இந்த வினாவை நாங்கள் 11 எண்ணுக்கு மாற்றும் போது 65 என்று விடை வருகின்றது. ஆகவே நாங்கள் இந்த ஒவ்வொன்றையும் அடி 10க்கு மாற்றி 65க்கு சமனாக அமையாத எண் பெருமானம் எது என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே முதலாவது விடை தரப்பட்டிருக்கு 65 அடி 10 என்று. ஆகவே இது சமனாக அமையப் போகின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் 101 அடி 8 என்பதை நாங்கள் 11 எண்ணாக மாற்றும் போது 65 தான் கிடைக்கின்றது. ஆகவே 65க்கு சமனாக அமையப் போகின்றது. இரண்டாவது விடையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் 41 அடி 16 இங்கே தரப்பட்டிருக்கின்றது இரண்டாவது விடையாக. இதனை நாங்கள் 11 எண்ணாக மாற்றும் போது 4 தர 16 சக 1 தர 1 அதுவும் அங்கு 65 என்ற விடை கிடைக்கின்றது. ஆகவே அதுவும் சமனாக காணப்படுகின்றது. மூன்றாவது விடை இரும எண் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. 1 0 0 0 0 0 1 அடி 2 என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது இந்த மதிப்பேற்றும் காரணி 1, இது இந்த மதிப்பேற்றும் காரணி 64,
இரண்டையும் கூட்டும்போது அங்கேயும் 65 கிடைக்கப்பெறுகின்றது. ஆகவே இந்த முதல் 3 விடைகளும் நமக்கு 65 என்பதையே குறிப்பிட்டு நிற்கின்றது. ஆகவே இந்த 1.1 என்பதற்கு இவை 3 சம வலுவானதாகவே காணப்படுகின்றன. ஆகவே இங்கே 4வது விடை தரப்பட்டிருக்கின்றது, மேற்கூறிய எதுவும் இல்லை. ஆகவே இந்த விடைதான் நமக்கு மிக பொருத்தமான விடையாக அமையப் போகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த மேற்கூறிய எல்லாமே இதற்கு சம வலுவானதாக அமைகின்றது. நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி சமவலுவற்றது எது என்று. ஆகவே மேற்கூறிய எதுவும் இல்லை என்பது பொருத்தமான விடை. 9வது வினா, உங்கள் கணனியில் கூடுதல் கோப்புகளை சேமிப்பதற்கு போதுமான நினைவகம் கணனியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதற்கு கிடைக்கக்கூடிய நினைவக கொள்ளளவை துல்லியமாக தீர்மானிக்க என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒரு கோப்பை கொண்டு வந்து கணனியிலே சேமிக்க போகின்றோமாம். இதற்கு அங்கே நினைவக கொள்ளளவு போதுமானதாக இருக்கின்றதா என்று சொல்லி துல்லியமாக தீர்மானிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விடையாக பணி செயல்முறைமை, எங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறுவப்பட்டுள்ள செலுத்தியின் கொள்ளளவை சரிபார்த்தல். ஓஎஸ் நிறுவப்பட்டிருக்கின்ற டிரைவின் கொள்ளளவை சரிபார்க்கட்டுமாம். அதை சரிபார்ப்பதன் ஊடாக நாம் இங்கே துல்லியமாக தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்கே நாங்கள் நமது ரன்வெட்டை பல்வேறு பகுதிகளாக பிரித்து வைத்திருப்போம். அதில் ஒரு பகுதியில் தான் நாங்கள் பணி செயல்முறைமையை நிறுவப் போகின்றோம். ஆகவே இதை சரிபார்ப்பதனூடாக நாம் துல்லியமாக கணிக்க முடியாது. 2வது விடை, கோப்புகளின் எண்ணிக்கையை எண்ணி அவற்றின் மொத்த கொள்ளளவை மதிப்பிடவும். இங்கே என்னென்ன கோப்புகள் இருக்குன்னு சொல்லி எண்ணி அவற்றின் கொள்ளளவை மதிப்பிடவும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுவும் ஒரு பொருத்தமற்ற விடை என்று எங்களுக்கு வாசிக்கும் போதே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அமைகின்றது. 3வது, தற்போதைய சேமிப்பக பயன்பாட்டை சரிபார்க்க வட்டு பயன்பாட்டு கருவியை டிஸ்க் யூட்டிலிட்டி டூல்ஸ் ஒன்றை பயன்படுத்தவும். இது எங்களுக்கு பொருத்தமாக அமையும். அதாவது நாங்கள் யூட்டிலிட்டி டூல்ஸ் ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் அங்கே சேமிப்பகம் எவ்வளவு காணப்படுகின்றது என்பதை அறிவதன் ஊடாக சரியான ஒரு அளவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். இந்த 4வது விடையையும் நாங்கள் பார்ப்போம். கணனியில் உள்ள பிரிவிடல்களின் எண்ணிக்கையை சரிபார்க்கவும். பார்ட்டிஷன்ஸ் என்று சொல்லிக்கொள்வோம். அதாவது நாங்கள் ஒரு வன்வட்டை பல்வேறு தர்க்க பகுதிகளாக பிரிவிட்டு கொள்வோம். அந்த பிரிவிட்ட பகுதிகளின் எண்ணிக்கையை சரிபார்ப்பதனூடாக நாங்கள் ஒருபோதும் இங்கே நினைவகத்தில் எவ்வளவு கொள்ளளவு இருக்குது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இதுவும் ஒரு பொருத்தமற்ற விடையாக அமையும். உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன்ஸ் என்பது தெரியும். அதாவது சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த டிரைவ்களை தான் இந்த கவுண்ட் பண்ண சொல்லி சொல்கிறார். சிடியும் இருந்தால் 2, சிடிஇ என்று இருந்தால் 3, இவ்வாறு கவுண்ட் பண்ண சொல்லுகின்றார். ஆகவே இதை பயன்படுத்துவதனூடாகவும் நாங்கள் துல்லியமாக தீர்மானம் எடுக்க முடியாது. ஆகவே சரியான விடையாக அமைகிறது, தற்போதைய சேமிப்பக பயன்பாட்டை சரிபார்க்க டிஸ்க் யூட்டிலிட்டி டூலை பயன்படுத்துவது என்பது சரியாக அமையும். அடுத்த வினா, பெரும்பாலான இணைய உலாவிகள், அதாவது நாங்கள் வெப் ப்ரௌசர்ஸ் என்று சொல்லிக்கொள்வோம். அதாவது உதாரணமாக கூகுள் குரோம், மொசிலா ஃபயர்பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இவ்வாறானவற்றை குறிப்பிடலாம். இந்த பெரும்பாலான இணைய உலாவிகள் மற்றும் உரை தொகுப்பு டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ், அதாவது நோட்பேட் ப்ளஸ் என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்களில் நாங்கள் ஃபைன் டயலாக் பாக்ஸ், அதாவது ஒரு தேடல் அம்சத்தை நாங்கள் திறக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் குறுக்கு வழி சாவி. அது நாங்கள் ஒரு இணைய உலாவிலேயாக இருக்கலாம் அல்லது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்லேயா இருக்கலாம். நாங்கள் தேடல் ஏதாவது ஒரு விடயத்தை தேடி பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று சொன்னால் அந்த தேடல் அம்சத்தை நாங்கள் திறப்பதற்கு அல்லது ஆரம்பிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய குறுக்கு வழி சாவி ஏதென்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஷார்ட்கட் கீ என்னென்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு சரியான விடை Ctrl+F என்பது சரியான விடை. அதாவது இந்த Ctrl-உடன் F சாவியை அழுத்துவதன் ஊடாக நாங்கள் இந்த தேடல் அம்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். Ctrl-உடன் S-ஐ அழுத்துவதன் ஊடாக நாங்கள் அங்கே சேமிக்க வேண்டியதாவது இருந்தால் அந்த சேமிப்பை செய்கிறதுக்கான ஒரு குறுக்கு வழி சாவியாக அமையும். Ctrl+P என்னும் போது நாங்கள் பிரிண்ட் செய்து கொள்வதற்கு ஏதாவது தேவைப்பாடு இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுவோம். Ctrl+O என்பது Ctrl கீயுடன் ஓவை சேர்த்து அழுத்துவதன் ஊடாக நாங்கள் ஒரு ஆவணத்தை திறந்து கொள்ளக்கூடியதாக, ஓப்பன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக அமையும். ஆகவே இந்த தேடல் அம்சத்தை தேடலை பெற்றுக்கொள்வதற்கு
ப்ளஸ் எஃப் கண்ட்ரோல் கீயுடன் நாங்கள் எஃப் சாவியை அழுத்துவதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். நன்றி.